உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சர்வீஸில் இருக்கிறப்போ ஐபி கேப்பில் இருந்தாங்க, அமைதிப்படை இது சிலோனுக்கு போயிருந்தாங்க. அப்போ எங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. அங்கே பார்த்தா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 89 அவ்வளோ வார் நடந்துட்டு இருந்தது. ஆமாம், சிலோனில் வார் நடந்துட்டு இருந்தது. இப்போ லெட்டரும் வராது, அப்போல்லாம் லெட்ரு தான், ஃபோன் கூட கிடையாது. அப்படிங்கிறப்ப அந்த லெட்ரு எப்போ வரும் அப்படின்னு ஒரு ரொம்ப பதட்டமாக இருக்கும். அதுவும் அந்த நேரத்தில் நான் குழந்தை வேறு கன்சீவ் ஆகிட்டு வேறு இருந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. ரேடியோலலாம் நம்ம கேட்குறப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் எல்லாம் கேட்குறப்ப ரொம்ப பதட்டமாக இருக்கும். என்ன நடக்குதோ, என்ன பண்ணுறாங்களோ, எப்படி இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பயங்கர பதட்டமாக இருக்கும் சார் நமக்கு. ஓகே, நீங்க கன்சீவா இருந்தீங்கன்னு ஆமாம், ஃபர்ஸ்ட் பையன் 9 மாதம், அதுவும் கன்சீவாக வேற இருந்தேன் நான். நீங்க கன்சீவா இருந்தீங்க, செய்தி எப்படி அவங்ககிட்ட சொன்னீங்க? நாங்கள் என்னை 5வது மாதம் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே, முன்னாடி தெரியும். ஓகே, ஆமாம். சோ அவர் போயிட்டு எவ்வளவு நாள் திருப்பி கழிச்சு வந்தாரு? இந்த குழந்தை பிறந்து 10வது நாள் வந்தாங்க. இப்ப குழந்தை பிறந்த செய்தி எப்படி தெரிவிச்சீங்க அவருக்கு? டெலிகிராம் பண்ணாங்க எங்கள் அப்பா. ஓ, எங்கள் அப்பா டெலிகிராம் பண்ணாங்க. இந்த குழந்தை பிறந்துச்சு, பையன், அவ்வளவுதான், வேற ஒன்றுமே பண்ணலை. ஓகே, சார்ட்ட மைக் கொடுங்க. அவங்க டெலிகிராம் அனுப்புறாங்க, ஒரு செய்தி அனுப்புறாங்க, குழந்தை பிறந்துருச்சு, பையன். உங்களுக்கு இந்த மெசேஜ் எப்போ கிடைச்சது? அந்த மெசேஜுங்கிறது ஒரு செகண்ட் டே. ஸோ இஃப் ஐ கோ தர் அட்லீஸ்ட் there has to be someone to manage the particular thing. அது வந்து ஒரு 1 week 10 days டைம் எடுத்தது, அதனால தான். ஓகே, 2 நாள் கழிச்சு உங்களுக்கு மெசேஜ் கிடைக்குது. அதுல இருந்து 1 week கழிச்சு நீ வர முடியுது. ஆமா, அதனால தான் வர முடியுது. பிகாஸ் இட் இஸ் a matter of setting a reliever. நீங்க ஆஃப் கோர்ஸ் நீங்க ஆர்மில இருக்கீங்க, அண்டர்ஸ்டாண்ட், எல்லாமே பண்ண முடியுது. இருந்தாலும் கூட அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கணும், அந்த குழந்தை எப்படி இருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் இருக்கும். இதை எப்படி கடந்தீங்க இந்த ரெண்டுதையும்? இல்லை, கடக்கிறது அப்படிங்கிறது ஒன்று தான், டூ அண்ட் டை. Never ask why. இல்லை, கடக்கிறது வந்து சந்தோஷமான விஷயம், நம்ம பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே நீங்கள் போக முடியாது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம எடுக்கிற ஓத்து தான் டூ அண்ட் டை. நெவர் ஆஸ்க் வை. ஏன் லீவு கொடுக்கல, நான் போகணும், நீங்கள் டிமாண்ட் பிளேஸ் பண்ணவே முடியாது. தட் இஸ் வாட் இஸ் a யூனிஃபார்ம் சர்வீஸ். இன்னைக்கு நான் பார்த்துடலாம், வீடியோ கால் போடலாம், என் மொபைல் மூலமாக பார்த்துடலாம், எல்லாமே பார்த்துடலாம். அன்னைக்கு இதெல்லாம் முடியாது, அன்னைக்கு முடியாது. உங்க கண்ணீர் ஆக்சுவலாக ஸ்பீக்ஸ் மோர் சார். உங்க டியர்ஸ் ஸ்பீக்ஸ் மோர். ஏன்னா ஆர்மி மேன் ரொம்ப டஃப்பாக இருப்பாங்க, ஏன்னா எல்லாத்தையுமே போல்டாக ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு இடத்துல ஒரு சின்ன கேள்வி தான், உங்களோட மகனை பார்க்காம எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு உங்க கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. ஆக்சுவலாக இவரோட லைஃப் வந்து ஒரு நார்மல் சிவிலியன் லைஃப் மாதிரி கிடையாது. ஜஸ்ட் அனதர் டே. நம்ம நம்ம ஓகே, இன்னைக்கு ஒரு வந்தேன், இன்னைக்கு பெஞ்சில் உட்காந்து இதுதான் வேலைலாம் பார்த்தேன், நாளைக்கு இன்னொரு வேலை அப்படின்னு. ஜஸ்ட் அனதர் டேங்கிறது வந்து மிலிட்டரியில் இல்லைல்ல. தெர் இஸ் நோ ஷியூரிட்டி பிகாஸ் இட் இஸ் a war field, it is a casualty field. என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ உயிரோடு இருக்கோம், கூட இருந்தவங்க ஒரு 1 hourல I have seen the dead body. நாங்கள் தூக்கிட்டு வந்திருக்கோம், ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கோம். ஈவினிங் பார்த்துட்டா இஸ் a dead body. நைட்டில் போகிறோம், மார்னிங் பார்த்தா there will be a line of dead bodies. கலெக்ட் பண்ணுவோம். லெட்ஸ் மீட் டுமாரோ if you are alive. அவ்வளோதான். அன்னைக்கு நாளை காலையில் பிழைச்சிருக்கவங்க they are a lucky person in the world. அவர் ஆர்மியில் இருக்கப்பா கார்கில் போகிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஓகே. அப்போ வாழ்க்கையில் நினச்சி பார்க்க ஒன்றுமே இருக்காது. இப்படி அவர் திரும்ப வருவாரா செய்வாரா. நான் அப்போ வந்து ஃபோன் எந்த இதுவுமே கிடையாது, லெட்டர் ஒன்லி. அந்த லெட்டர் பார்த்து அவர் எழுதுகிற அந்த ஒரு வார்த்தை, அன்புள்ள மனைவின்னு மைதா மாவுன்னு எழுதுவார். மைதா மாவு உங்களை அப்படி கூடுவாரா? முதல் விஷயம் சார், இதுல இன்னொரு இது இருக்கு. என்னன்னா இந்த ஆர்மியில் இருக்கவங்க வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ரொமான்ஸே இருக்காது, அது மாதிரிலாம் சில இமேஜ் உண்டு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அன்புள்ள மைதா மாவா, ஓகே, ஒரு ரொமான்டிக் இருக்க பாருங்க, அன்புள்ள மைதா மாவு. அப்போ அந்த ஒரு வரிக்கு கோடி கொடுக்கலாம். ஏன்னா நேரில் பார்க்க முடியாது, அந்த லெட்டர் தான், அது 10 நாளைக்கு ஒரு தடவை வரும். அந்த மற்றது உள்ள சப்ஜெக்ட் நான் எதுவுமே படிக்கவே மாட்டேன், அந்த வரியை மட்டும் நான் படித்து மைதா மாவு தானா? ஆமாம். அது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்மளை வந்து வாழ்க்கையில் இன்னும் போகணும் அப்படின்றது வந்து அது ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. நீங்க பதிலுக்கு என்ன எழுதுவீங்க? நான் அன்புள்ள மாமான்னு எழுதுவேன். அன்புள்ள மாமாவா? ஓகே. ஆக்சுவலாக கார்கில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மொமெண்ட். ஏன்னா கார்கிலுக்கு அப்புறம் இந்தியா பற்றின இமேஜே டோட்டலாக மாறிச்சு. அது வரைக்கும் இந்தியா பற்றின ஒரு இமேஜ் வேறு. கார்கிலுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்து உலக அரங்கில் கிடைச்ச இமேஜ் ரொம்ப பெருசு. அதுவும் பாகிஸ்தானோட கிடைச்ச வெற்றி வந்து உண்மையிலே வந்து மறக்க முடியாத ஒன்று. அண்ட் இன்ஃபேக்ட் கார்கிலுக்கும் தமிழ்நாடுக்குமே கூட தொடர்பு உண்டு. கார்கில் போகிறப்போ அதிகமான நிதி கொடுத்தது வந்து எல்லா ஸ்டேட்டை காட்டிலும் தமிழ்நாடு தான் நம்பர் 1 அதிகமாக நிதி கொடுத்ததில்ல. ரியலி வெரி ப்ரவுட் சார். நீங்க எப்போ அதிகமாக பதட்டம் அடைஞ்சீங்க சார்? ஹையஸ்ட் பேட்டர்ஃபீல்டு இந்த வேர்ல்டுன்றது வந்து சியாச்சின் கிளேசியர்னு சொல்லுவாங்க சார்.
அந்த இடத்துல அவர் அப்போ வந்து பேஸ் கேம்பில் இருக்கார் எங்கள் ஹஸ்பண்ட். அப்போ தான் அந்த சோனம் போஸ்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டில் வந்து அவங்க யூனிட் 19 மெட்ராஸ் அப்படின்றவங்க 10 பேர் பனிப்பாறை அவலாஞ்ச் ஆகிட்டு 10 பேர் அந்த பனிப்பாறை மூடி 7 நாட்கள் கழித்து மீட்டுறாங்க சார். அது ரொம்ப பிரபலமாக ஆச்சு இந்த நியூஸ். எந்த வருஷம் சார்? 2016 பிப்ரவரி 2016. February 2nd இது மார்னிங். அவர் அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாருன்னு உங்களுக்கு எப்ப தெரியும்? இவர் மாட்டிக்கல, இவருடைய யூனிட்ல இருக்கவங்க okay. எல்லாம் அவங்களாம் நமக்கு அந்த நேரத்துல தெரிஞ்சவங்க தான், எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். யூனிட் 10 பேரும் ஃபுல்லா உள்ள மாட்டிட்டாங்க. யார் உயிரோட இருக்காங்க இல்லைன்றது தெரியாதுங்க சார். நீங்க என்ன நினைப்பீங்களோ, எனக்கு ஈவினிங் அந்த 6 மாத காலம் சார், ஈவினிங் 5 மணி ஆனாவே ஒரு மாதிரியான டிப்ரெஷன் ஆயிடுவேன். பயமா இருக்கும், பய உணர்வு எனக்குள்ள வந்துடும். தூங்காத இருந்தேன் 6 மாத காலம். ஹைலி ரிஸ்கான ஒரு ஆப்ரேஷன். அந்த இதுல என்ன நடந்துச்சு சார்? அந்த பனி இதுல எப்படி மாட்டினாங்க, என்ன நடந்துச்சு ஆக்சுவலி? எல்லாம் நம்ம சப்பார்டினேட் தான் அங்கே மேலே போயிருக்காங்க, கூட இருந்தவங்க தான் இறந்துருக்காங்க. எத்தனை டிகிரி சார் இருக்கு? எத்தனை டிகிரி? -60 டிகிரி. 60. எஸ். இரும்பு ஐட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் இரும்பு ஐட்டம் தொட முடியாது. டைரக்ட் கையால் தொடாச்சுன்னா நம்ம ஸ்கின் அந்த இரும்பில் ஒட்டிக்கும், அவ்வளோ கோல்டு. ஐஸ் வந்து நம்ம கடப்பாறை இருக்குங்களா, கடப்பாறையில் குத்துனா உள்ளே இறங்காது, அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஐஸு. நம்ம எலியில் வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க ரேஷனு. 24 ஹவர்ஸ் ஸ்டவ் எரிஞ்சிட்டே இருக்கும், அதில் ஐஸ் எடுத்து போட்டு அந்த தண்ணி தான் நம்ம குடிக்கணும், ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நைட்டில் வந்து நம்ம டென்ட் மேலே ஐஸ் விழும், ஸ்னோஃபால் ஆகும்போது ஐஸ் விழுமோ, நைட்டில் 1 hours 2 hours ஒன்ஸ் எழுந்திரிச்சு தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜனை வச்சு தான் நம்ம உயிர் வாழணும். ஆக்சிஜன் பிரீத் பண்றது இப்படி தான் பண்ண முடியுமா? நைட்டில் டெய்லி டியூட்டி இதுதான். என்னன்னா ஒருத்தர் டெய்லி 1 ஹவருக்கு 1 hour ஒருத்தர் எழுப்பணும், எல்லாரும் எழுப்பிட்டு எல்லாரும் தண்ணி குடிக்கணும், பின்ன தூங்கணும். மேலே வரைக்கும் போனோம். ஆக்சுவலி 90 days தான் மேலே இருப்பாங்க. நான் 137 days இருந்துட்டு சக்ஸஸ் ஆகிட்டு இறங்கியிருக்கேன். சார் சொல்கிறது கண்டிப்பாக 100க்கு 100 உண்மை. அதனால தான் நாங்கள் சொல்கிறது, எங்களுடைய வாழ்க்கையை உங்களால் ஒரு நாள் கூட வாழ முடியாது. ஆமா, அதில் எழுதிருப்பீங்கல்ல, அதில் ஆக்சுவலா அதுக்கு தான் காரணம். அது அதில் யுவர் அட்வென்ச்சர் இஸ் அவர் டெய்லி ரொட்டீன்ல. ஒரு வாட்டி அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட. அப்போ திடீர்னு ஃபோன் கட் ஆயிடுச்சு. பேசிட்டு இருக்கும்போது ஆமாம், அப்புறம் கேட்டுட்டு இருந்தீங்க, திடீர்னு கட் ஆகிட்டு, எதனால கட் ஆச்சு என்னன்னு தெரியல. திருப்பி ஃபோன் அடிக்கிறேன், எடுக்கவே இல்லை அந்த ஃபோனு. 3 வாட்டி அடிக்கிறேன், 4 வாட்டி அடிக்கிறேன், 10 வாட்டி அடிச்சுட்டு எடுக்கவே இல்லை. என்னன்னு சொல்லிட்டு பார்க்க அப்படியே இருந்துட்டேன். சரி ஏதோ கட் ஆகிடுச்சு போல அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள் வந்து அவங்க அப்போ சிக்கிமில் இருந்தாங்க. அப்போ அடுத்த நாள் ஃபோன் வருது. ஃபோன் பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க, இப்படியாக்க சிக்கிமில் நிலநடுக்கம் வந்திருக்குது. 2016 தெரியல, 10 16 தெரியல எனக்கு டைம். அப்போ வந்து சொல்கிறாங்க சிக்கிமில் நிலநடுக்கம் வந்திருக்குன்னு. அதுவும் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கக்கூடிய இடத்துல தான் நடந்திருக்குன்னு. அப்போ எனக்கு பதட்டம், ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. 3 நாள் ஆச்சு ஃபோனே வரல. 4ஆவது நாள் ஃபோன் வருது. என்னங்க ஃபோன் இது, என்ன பேச முடியல, அழுதுகிட்டே இருக்கேன், என்னாச்சுன்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க இப்படி நிலநடுக்கம் வந்துட்டு, நான் பிசிஓல இருந்து தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க 4 நாள் கழிச்சுட்டு என்று சொல்கிறாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் உயிரே வந்துச்சு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.